விவசாயிகள் 2 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிள்ளைகளை அரசே படிக்க வைக்கணும்னு சொல்றாங்க. அது பாசிபிளா அப்படின்னு கேக்குறாங்க. யாருக்கு அது பாசிபிள் இல்ல? ஒவ்வொரு மாசமும் 5000 3000 எடுத்து கொடுக்கக்கூடியது பாசிபிள்னா இது ஏன் பாசிபிள் இல்ல? படிக்க வைக்கக்கூடியது அரசு கல்லூரிகள் எல்லாம் மூடிட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்ப உயர்நிலை கல்விகளுக்கு படிக்க வைக்க வேண்டியது அரசினுடைய கடமைன்னு சொல்றேன். அதை படிக்க வைக்கிறதுக்கான விவசாயிகள் வீட்டு பிள்ளைகளையே படிக்க வைக்கலன்னு கேட்கிறாரு. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் தண்ணிக்கும் ஆட்டுக்கும் மரத்துக்கும் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப பாசிபிள் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி இருக்கக்கூடிய தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடிகாரருக்கும் கொடுத்து திருத்திடுவாரா? பாசிபிலிட்டியா? பொறியியலோ மருத்துவமோ ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் செலவு ஆகுறது இல்ல. அது 2 ஏக்கருக்கும் கீழே இருக்கவங்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கணக்கெடுக்கும் போது நிறைய விவசாயிகள் வருவாங்க. அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளவு செலவு பண்ணணும். அந்த செலவை அரசே ஏற்கும்னா அது நிச்சயமா அரசினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திட்டம் இருக்கு. அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கொள்ளையடிப்பதை தாண்டி வேற என்ன திட்டம் இருக்கு உங்கள்கிட்ட? அரசு துறைகள்ல அத்தனை துறைகளிலும் லஞ்ச லாவணியங்கள் வழிஞ்சோடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா நேத்து வரைக்கும் பிடிபட்டு இருக்குது. போதைப் பொருட்கள் சரமாரியா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பற்ற மாநிலமா இருக்கு. டீ கடையில நின்று டீ குடிச்சவன கும்மலா சேர்ந்து வெட்டி கொள்றான். ஆட்சியும் ஆள தெரியல, நாட்டையும் காப்பாற்ற தெரியல, அரசையும் நடத்த தெரியல. நீங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அதிசயமா தான் இருக்கும். விட்டுட்டு போங்க, அவர் நடத்துவாரு, பாப்பாரு. அப்ப தெரியும் உங்களுக்கு எப்படி நடத்துறாரு இல்லன்றது. 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் நீங்க செய்ய தவறிட்டீங்கல்ல, அவர் செய்யறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை?